தமிழகத்தில் புதிதாக 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டை வழங்கும் பணிகள் நடந்து வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாட்டில் புதிதாக ரேஷன் அட்டை, அதாவது குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்தவர்கள் 1.5 லட்சம் நபர்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாக தற்பொழுது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். நியாய விலை கடைகளில் கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகைகள், பேரிடர் நிவாரணங்களை பெறுவதற்கு இந்த குடும்ப அட்டைகள் மிக அவசியமான ஒரு அரசு ஆவணமாக இருக்கக்கூடிய சூழல்ல இதற்காக பல்வேறு நபர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விண்ணப்பித்து வரக்கூடிய நிலையம் இருக்கிறது. புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரைக்கும் சுமார் 2,89,000 நபர்கள் விண்ணப்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் விண்ணப்பித்தவர்கள் அந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு தற்பொழுது 1,54,500 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறையினுடைய அதிகாரிகள் தற்பொழுது தகவலாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் 1,28,373 நபர்களுடைய விண்ணப்பங்கள் தகுதியின்மையினுடைய அடிப்படையில் நீக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 6,640 நபர்களுடைய விண்ணப்பங்கள் மீண்டும் மறுபரிசீலனையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விரைவில் புதிதாக விண்ணப்பித்த தகுதி வாய்ந்த அனைவருக்கும் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த குடும்ப அட்டைகள் வழங்குவதற்கு அந்த சரிபார்ப்புகள் முடிந்த பின்னதாக அவர்களுக்கு என்று அந்த கொடுக்கப்படக்கூடிய அந்த யூனிக் ஐடி உருவாக்கப்படும். அந்த ஐடி உருவாக்கப்பட்டது பின்னர் தான் அவர்களுக்கான அட்டைகள் வழங்கப்படும். தற்பொழுது இந்த 1.5 லட்சம் நபர்களுக்கு அந்த யூனிக் ஐடி ஆனது உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு பிறகாக அவர்களுக்கு இந்த குடும்ப அட்டைகள் அச்சிடப்பட்டு அவர்கள் இல்லத்துக்கு அது வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் உணவுப் பொருள் வழங்கல் துறையினுடைய அதிகாரிகளுடைய தகவலாக இருக்கிறது.